ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 100 அடிப்படை புள்ளிகளால் 8.75 அதிகரிப்பதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய ரீதியில் நிலவும் நிலைமைகள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து உன்னிப்பாக பரிசீலித்த பின்னரே நாணய கொள்கை சபை இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இவ்வருடம் மார்ச் மாதத்தில் ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 7.75 பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி நாணய கொள்கை சபையானது நேற்று நடைபெற்ற இந்த வருடத்திற்கான 3வது கூட்டத்தில் மத்திய வங்கியின் ஓரிரவு கொள்கை வீதத்தினை 100 அடிப்படை புள்ளிகளினால் 8.75% அதிகரிப்பதற்கு தீர்மானித்தது. அதேவேளை நிதி ஒதுக்கு வீதம் தற்போதைய மட்டமான 2% மாற்றமின்றி காணப்படுகின்றது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பக்கங்கள் ஆகிய இரண்டிலும் பரிணமிக்கின்ற நிலைமைகள் மற்றும் தோற்றப்பாடு என்பவற்றை கவனமாக பரிசீலனை கொண்டு சபை இத்தீர்மானத்தினை மேற்கொண்டது. அவ்வகையில் அவை தொடர்பான ஒரு சுருக்கமான விளக்கத்தினை நாம் தற்பொழுது பார்க்கலாம். கொழும்பு நுகர்வோர் விலைச்சுற்றலினால் அளவிடப்படுகின்ற முதன்மை பணவீக்கமானது 2026 ஏப்ரலில் 5.4% அதிகரித்தது. உயர்ந்த லெவலான உலகளாவிய எண்ணெய் விலைகள் உள்நாட்டு விலை விலைகளின் சடுதியான மேல்நோக்கிய சீராக்கங்களை தேவைப்படுத்தி இப்பணவீக்க அதிகரிப்பிற்கு பெருமளவு பங்களித்திருந்தது. முதன்மை பணவீக்கமானது தளவடைந்த இலக்கை அண்மித்து உறுதி அடைய முன்னர் எதிர்வரும் காலத்தில் 5% கொண்ட அதன் இலக்கிற்கு மேல் காணப்படக்கூடும். பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள அண்மைய அதிகரிப்பானது பாரியளவில் நிரம்பலினால் தூண்டப்பட்டு காணப்படுகின்ற அதேவேளை தொடர்ச்சியான கொடுகடன் விரிவாக்கம், கொடுகடனினால் தூண்டப்பட்ட இறக்குமதிகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் போன்ற பொருளாதாரத்தின் கேள்வி நிலைமைகளாலும் வலுவடைந்திருந்தது. பணவீக்க எதிர்பார்க்கைகளும் நடுத்தர காலத்தில் பணவீக்க இலக்கினை அண்மித்து நன்கு நிலைநிறுத்தப்பட்டு காணப்பட்ட போதிலும் குறுகிய காலத்தில் அவை ஓரளவு அதிகரித்துள்ளன. திரையில் காட்டப்பட்டவாறு சந்தை வட்டி வீதங்கள் அண்மை காலத்தில் மேல்நோக்கி சீராக்கப்பட்டிருந்தன. ஏப்ரல் பண்டிகை காலத்திற்கு பின்னர் மத்திய வங்கியானது உள்ளீர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. 2026 இதுவரையான காலப்பகுதியில் வர்த்தக வங்கிகளினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் வளர்ச்சி தொடர்ந்து காணப்பட்டது. அவ்வகையில் 2026 முதலாம் காலாண்டில் ரூபாய் 485 பில்லியனால் இது விரிவடைந்திருந்தது. வெளிநாட்டு படுகடன் தீர்ப்புகளுக்கு மத்தியில் மொத்த அலுவல்சார் ஒதுக்குகள் 2026 ஏப்ரல் இறுதி அளவில் 6.8 பில்லியனாக காணப்பட்டன. வருங்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் கணிசமான பல்தரப்பு நிதி வரவுகளும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் தனியும் என்ற எதிர்பார்ப்பும் மற்றும் அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கியின் அண்மையில் அறிவித்துள்ள நடவடிக்கைகளை இணைந்து வெளிநாட்டு துறையின் நிலைத்தன்மைக்கு ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உயர்வடைந்த பணவீக்க எதிர்கூறல் வலுவிலை சீராக்கத்திலிருந்து வரும் முதன்மை பணவீக்கத்தின் மீதான சாத்தியமான 2ஆம் சுற்று தாக்கங்கள், இறக்குமதி கேள்வியை தூண்டுகின்ற தனியார் துறை கொடுகடன் தொடர்ச்சியான விரிவாக்கம், வெளிநாட்டுத்துறை மீதான அழுத்தங்கள், அதேபோன்று பணவீக்க எதிர்பார்க்கைகளை நிறுத்தப்படாமைக்கான இடர்நேர்வு என்பவற்றை கருத்தில் கொண்டு இத்தருணத்தில் நாணய கொள்கை நிலைப்பாட்டை இறுக்கமடைய செய்தல் பொருத்தமானது என சபை கருதியது. உள்நாட்டு விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்கான சபையின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்நிலைப்பாடு பிரதிபலிக்கின்றது. நன்றி. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருந்த முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவிற்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 4 வழக்குகளின் தீர்ப்பு அறிவிப்பை ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதியரசர் முகமது மிஹால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சரண குணவர்தனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 4 வழக்குகளின் தீர்ப்பும் இன்றைய தினம் வெளியிடப்படவிருந்தது. எனினும் குறித்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்குகளின் தீர்ப்புகள் இன்னும் தயாராகவில்லை என நீதியரசர் அறிவித்தார். இதற்கமைய தீர்ப்பின் அறிவிப்பை ஜூன் மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்வதாக நீதியரசர் உத்தரவிட்டார். 2022ஆம் ஆண்டு காலிமுகத்திடலில் கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு அமைவாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக 1 மாத காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். குறித்த சம்பவத்தின் சந்தேக நபராக தேசபந்து தென்னக்கோனை பெயரிடுமாறு சட்டமா அதிபரால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை செல்லுபடியற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டது.
தற்போது நமது நாடு மிகவும் பாரதூரமான சவால்களையும் அழுத்தங்களையும் எதிர்கொண்டு வருகின்றது. நாட்டு மக்கள் நடக்கும் சமகால நிகழ்வுகளை உண்மையாகவும் யதார்த்தமாகவும் புரிந்து கொள்வது போலவே அதற்கேற்ப செயல்படுவதும் இங்கு மிகவும் முக்கிய விடயமாக அமைந்து காணப்படுகின்றன. சில விடயங்களில் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதன் காரணமாக பலர் தவறான வழியில் செல்கின்றமையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொட்டிமுல்வல ரஜமா வியாரையில் நேற்று நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நூல் வெளியீடு மற்றும் நுழைவாயில் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு நாடாக பொருளாதார, சமூக உள்ளிட்ட பன்முக ரீதியாக அனைத்து துறைகளிலும் சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றோம். இந்த நிலைமையை சரிவர கையாளாவிட்டால் குரல் இல்லாமல் மௌனித்து வாழும் நாட்டின் பெரும்பாலான மக்களே இறுதியில் துன்பங்களை எதிர்நோக்குவர். உணவு பணவீக்கம் விரைவாக கூடும் வேளை அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்து வருகின்றன. இறக்குமதி பொருட்கள் மற்றும் எரிபொருட்கள் விலைகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன. மின்சார கட்டணம் அதிகரித்து சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இங்கு தெரிவித்தார். தேர்தல் சட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களை மீளாய்வு செய்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான நாடாளுமன்ற விசேட குழுவின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அதன் தலைவர் அமைச்சர் பேராசிரியர் AHMH அபிரத்ன கருத்து தெரிவித்தார். மூளைக்காய்ச்சல் பாடசாலைகள் மற்றும் சமூக அடிப்படையிலான பல்வேறு பகுதிகளுக்கு பரவி வருவதாக தென்படுவதால் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அனைத்து சுகாதார துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் கடந்த வார இறுதியில் நோய் பரவுவதை கட்டுப்படுத்தல் மற்றும் தடுத்தல் சம்பந்தமாக அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. விசேட வழிகாட்டுதல்களின்படி நோயினை கண்டறிதல், வகைப்படுத்தல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள், பொது சுகாதார நடைமுறை, பாடசாலைக்கான நடைமுறைகள், மாதிரி சேகரிப்பு மற்றும் ஆய்வு சோதனைகள், மருத்துவ நடைமுறைகள், சமூக அளவிலான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், திருவிழா மற்றும் சமூக வழிகாட்டுதல்கள் போன்றவை அடங்கும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நடவடிக்கையாக சோப்பு மற்றும் தண்ணீரில் கைகளை நன்கு கழுவுதல், இருமல் அல்லது தும்மும் போது வாய் மற்றும் மூக்கை முழங்கையால் அல்லது கைக்குட்டை அல்லது திசுவால் மூடுவது, அறிகுறிகள் உள்ளவர்களுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்ப்பது, வீடுகளின் சரியான காற்றோட்டத்தை உறுதி செய்வது போன்ற விடயங்களை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்நோய் பரவுவதை அவதானித்துள்ளதாகவும் தொற்று நோயியல் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் காய்ச்சல், தலைவலி மற்றும் வாந்தி ஆகியவை முக்கிய அறிகுறிகளாகும். மேலும் மூளைக்காய்ச்சல் 7 நாட்களுக்குள் சரியாகிவிடும் என்று தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் 5வது இடத்தில் உள்ள கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறிவதற்கும் அதற்கான சிகிச்சை சேவைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் 12 அதிநவீன கால்போஸ்கோபி இயந்திரங்கள் வைத்தியசாலை கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக அடுத்த மாதத்திற்குள் மேலும் 6 இயந்திரங்களை நிறுவுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த இயந்திரம் ஒன்றின் பெறுமதி 60 லட்சம் ரூபாவாகும் என்பதுடன் இதற்காக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சினால் 72 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம், பதுளை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், குருநாகல், டிசாய்சா மகளிர் வைத்தியசாலை, கண்டி, கம்பகா, மாத்தர, மொனராகல, புத்தளம் மற்றும் அம்மந்தோட் ஆகிய மாவட்டங்களின் பிரதான வைத்தியசாலைகளில் தற்போது இந்த இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அதே நேரம் அடுத்த மாதத்திற்குள் கிடைக்கப்பெறவுள்ள எஞ்சி 6 இயந்திரங்களை அம்பார, ராகம, களுத்துறை, குளியாபிட்டிய, மாத்தள மற்றும் வவுனியா ஆகிய போதனா மற்றும் மாவட்ட பொது வைத்தியசாலைகளில் நிறுவுவதற்கு அமைச்சு திட்டமிட்டுள்ளதுடன் இதற்காக 42 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழிலை மேம்படுத்தும் நோக்கில் 40 நாடுகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டம் நேற்று முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்கு இந்த இலவச விசா செல்லுபடியாகும். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இது தொடர்பில் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கைக்கு அமைய கடந்த 2026 மார்ச் 30 அமைச்சரவையின் அனுமதி மற்றும் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அனுமதி பெறப்பட்டதன் பின்னர் இத்தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பாரைன், பெலாரஸ், பெல்ஜியம், கனடா, சீனா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், இஸ்ரேல், இத்தாலி, ஜப்பான், கசகஸ்தான், குவைத், மலேசியா, நேபாளம், நெதர்லாந்து, நியூசிலாந்து, நோர்வே, ஒமான், பாகிஸ்தான், போலந்து, கட்டார், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்கொரியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், ஐக்கிய ராச்சியம், அமெரிக்கா ஆகிய 40 நாடுகளுக்கு இவ்வாறு இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது. இந்த நாடுகளின் ராஜதந்திர உத்தியோகபூர்வ சேவை அல்லது சாதாரண கடவுச்சீட்டுகளை கொண்ட பிரஜைகள் இந்த முறையின் கீழ் இலவச சுற்றுலா
விசாவை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவர். குறிப்பிடப்பட்ட 40 நாடுகளின் பிரஜைகள் மற்றும் இலங்கையுடன் இருதரப்பு பரஸ்பர ஒப்பந்தங்களை கொண்டுள்ள நாடுகளின், அதாவது மாலைத்தீவு, சீசல்ஸ் மற்றும் சிங்கப்பூர் பிரஜைகள் உட்பட அனைத்து வெளிநாட்டு பிரஜைகளும் இலங்கை வருவதற்கு முன்னர் இலத்திரனியல் பயண அனுமதி பெறுவது கட்டாயமாகும். இலங்கை மற்றும் மாலைதீவு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு பரஸ்பர ஒப்பந்தத்தின்படி மாலைதீவு பிரஜைகளுக்கு இலத்திரனியல் பயண அனுமதி முறைமையின் ஊடாக 90 நாட்களுக்கான சுற்றுலா விசா வழங்கப்படும். 40 நாடுகளின் பிரஜைகளுக்கும் மாலைத்தீவு, சீசல்ஸ் மற்றும் சிங்கப்பூர் பிரஜைகளுக்குமான இலத்திரனியல் பயண அனுமதி இலவசமாகவே நடைமுறைப்படுத்தப்படும். எனினும் 2026 மே மாதம் 25ஆம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பதாரர்களால் செலுத்தப்பட்ட இலத்திரனியல் பயண அனுமதி விசா கட்டணங்கள் எக்காரணம் கொண்டும் மீள செலுத்தப்பட மாட்டாது. அனுராதபுர பிரதேசத்தில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சிறுமியின் பாதுகாப்பு குறித்து ஆராய்வதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் அதன் தலைவர் கௌரவ அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் அவர்களின் தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதற்கமைய ஸ்ரீலங்கா போலீஸ், சட்டமா அதிபர் திணைக்களம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இது தொடர்பில் விசேட சந்திப்பொன்றை வரும் 5ஆம் தேதி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்திற்கு மேலதிகமாக சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற அனைத்து வன்முறைகளையும் தடுப்பதற்கு தேவையான சட்ட மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துவது தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. அத்துடன் அனுராதபுர சிறுமியுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்து எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பது, சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு தேவையான நிறுவன ரீதியான மற்றும் சட்ட மறுசீரமைப்புகளை கண்டறிவதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் கீழ் நியமிக்கப்படும் உபக்குழுவின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவ இணை பிரதி தலைவர்களான சமன்மலி குணசிங்க மற்றும் சட்டத்தரணி சமிந்திராணி கிரியல்ல ஆகியோரின் தலைமைத்துவத்திலான இந்த குழுவில் கௌரவ உறுப்பினர்களாக ஏமாலி வீரசேகர, கலாநிதி கௌசல்யா ஆரியரட்ன, சட்டத்தரணி சாகரிகா அத்தாவுட, சட்டத்தரணி நிலாந்தி கொட்டாச்சி, சட்டத்தரணி நிலூஷா லக்மாலி கமகே, சட்டத்தரணி துஷாரி ஜெயசிங்க, சட்டத்தரணி அனுஷ்கா திலகரட்ன, சட்டத்தரணி அஷாரா லியனகே, சட்டத்தரணி இருணி விஜயசிங்க, சட்டத்தரணி லக்மாலி ஏமுச்சந்திர ஆகியோர் செயற்பட உள்ளனர். 60 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கடத்தி வர முற்பட்ட 3 வெளிநாட்டு விமான பயணிகள் நேற்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 31, 36 மற்றும் 40 வயதுடைய சீன பிரஜைகள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இந்த சிகரெட்டுகளை விமான நிலைய பசுமை வழி ஊடாக கடத்திச் செல்ல முயன்ற போதே சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீனா தனது தியாங்யாங் விண்வெளி நிலையத்திற்கு 3 விண்வெளி வீரர்களுடன் சென்சோ 23 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணிலேவியுள்ளது. வரும் 2030க்குள் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் சீனாவின் திட்டத்திற்கு முன்னோட்டமாக இந்த விண்வெளி பயணம் கருதப்படுகிறது. இப்பயண குழுவின் தளபதியாக சு யாங் ஜூ செயல்படுகிறார். இவருடன் ஜாங் ஜியூவான், ஹாங்காங்கில் பிறந்து வளர்ந்த லாய் காஹிங் ஆகியோரும் இணைந்து பயணித்துள்ளனர். இதன் மூலம் ஹாங்காங் பகுதியிலிருந்து விண்வெளிக்கு செல்லும் முதல் விண்வெளி வீராங்கனை என்ற பெருமையை லாய் காஹிங் பெற்றுள்ளார். இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாளைய தினம் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் இந்திய ஜனாதிபதி திரௌபதி மர்மு, இந்திய பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். முதலமைச்சரான பின்பு டெல்லிக்கு முதன்முறையாக முதலமைச்சர் விஜயம் செல்ல உள்ளார். தனி விமானம் மூலம் அவர் நாளை டெல்லிக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் முதலமைச்சராக கடந்த 10ஆம் தேதி விஜய் பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் இலாகாக்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டன. அதன் பின்னர் அமைச்சரவை விரிவாக்கப்பட்டு புதிதாக 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை 2வது முறையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு 2 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தெற்கு ஈரானில் ஏவுகணைகள் மற்றும் கன்னிவெடிகளை நிலைநிறுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் படகுகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய படைகளினால் ஏற்படும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்கான தற்காப்பு நடவடிக்கையாகவே இந்த தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளையின் பிரதானி அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ள இலங்கை அணியின் போட்டித் தொடருக்கான ஒருநாள் சர்வதேச 20x20 மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கான குழாம்கள் இலங்கை கிரிக்கெட் தெரிவுக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. 3 வடிவங்களையும் கொண்ட இந்த போட்டித் தொடரில் முதலாவதாக ஒருநாள் தொடரும், அதனைத் தொடர்ந்து 20x20 தொடரும், இறுதியாக டெஸ்ட் தொடரும் நடைபெறவுள்ளன. இப்போட்டித் தொடரில் பங்கேற்பதற்காக இலங்கை கிரிக்கெட் அணி இன்று
மேற்கிந்திய தீவுகள் நோக்கி பயணமானது. இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு நாள் மற்றும் 20-20 அணி தலைவராக அனுபவமிக்க வீரர் குசால் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் டெஸ்ட் அணியின் தலைவராக தனஞ்சய டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார்.